இந்த அதிமுக அப்படிங்கறதே ஒரு வித்தியாசமான கட்சி, ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டி, தொண்டர்களுடைய கட்சி. ஏன்னா எம்ஜிஆர்ட்ட வந்து உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அடுத்து யாரு கட்சியை நடத்த போறாங்க அப்படின்னு 1986 கேக்குறாங்க. உங்களுக்கு உடம்பு சரி, 87 எம்ஜிஆரே இறந்துட்டாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேக்குறாங்க, அடுத்த தலைவர் யாருங்கிறத நீங்க அறிவிச்சிடலாமே, கை காட்டிடலாமே அப்படின்னு. அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு, தம்பி இந்த கட்சிக்கு வந்து நான் ஓனர் கிடையாது, கட்சி என்னோடது கிடையாது, இந்த கட்சி வந்து தொண்டர்களோட கட்சி. நானா பார்த்து ஒருத்தனை தலைவன் அப்படின்லாம் நியமனம் செய்யறது இது என் சொத்து கிடையாது. தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவன் உருவாகி வருவான். இங்க இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நியமன தலைவன் அப்படின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. தொண்டர்களை மனங்களை வென்று வரக்கூடியவன் தான் தலைவன் அப்படின்னாரு. அப்படிதான் எம்ஜிஆர் மறைந்த பிறகு எல்லாரும் ஆர்.எம். வீரப்பன் வருவார் அப்படின்னாங்க, ஜானகி வருவார் அப்படின்னாங்க. யார் யார் பேரும் அடிபட்டுச்சு. ஆனா சம்பந்தமே இல்லாம அங்க ஜே அப்படிங்கிற ஒரு ஆளுமை, மனங்களை வென்று தொண்டர்களின் குணங்களை அறிந்து தொண்டர்களின் மனங்களை வென்று தலைவராச்சு. சேம் கான்செப்ட். இந்த அம்மா இறந்தாங்க, எல்லாரும் சசிகலா இருந்தாங்க, இன்னொரு குரூப் ஓபிஎஸ் அப்படின்னுச்சு. பட் எதுவுமே நிலைகளை பாத்தீங்களா? அங்கேயும் தொண்டர்களின் மனங்களை வென்று எடப்பாடி அப்படின்னு ஒருத்தர் வந்தார். ஏன் அப்படின்னா சசிகலா தொண்டர்களை நம்பல, நிர்வாகிகளை எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட தான் காசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையும் போய் வரிசையா காலில் உழுவ வச்சுது. அம்மா சின்னம்மா நீங்க வந்தா மட்டும் தப்பா காப்பாற்ற முடியும், நீ அம்மா இருந்த இடத்துல நீங்க தப்பா இருக்கணும் அப்படின்னு வரைய சுட்டாங்க. பட் இது எதுவுமே தொண்டர்களால ரசிக்க முடியல. என்ன காரணம்னா 33 ஆண்டுகள் அம்மாவின் நிலையில் இருந்தார், 33 ஆண்டுகள் அம்மாவின் நிலையில் இருந்தார். வெக்கமே இல்லாம ஒரு காரணத்தை சொன்னாங்க. இப்ப பாட்ஷா 2 படம் எடுக்கிறோம், ஒரு கற்பனைக்கு வச்சுக்குவோம். ரஜினி கூடவே இருந்ததால ஜனகராஜ ஹீரோவா போட்டு பாட்ஷா படம் எடுத்தா எப்படி இருக்கும்? காரி மூஞ்சில துப்புற மாதிரி இருக்குமா இருக்காதா? ஏன்னா பாஷா அப்படிங்கிறது ஒரு பம்பர் ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு மூவி. ரஜினி கூடயே இருந்தார் அப்படிங்கிறதுக்காக பாட்ஷா 2க்கு ஜனகராஜ ஹீரோவா போட்டு எடுத்தா படம் நல்லா இருக்குமா? அதே மாதிரிதான் சினிமாவுக்கு பாஷா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் மூவியோ அதே மாதிரி அரசியல்ல ஜே அப்படிங்கிற ஒரு ஆளுமை கரிஸ்மேட்டிக் லீடர். அவர் கூடயே இருந்தார் அப்படிங்கிறதுக்காக இந்த பீஸை கொண்டாந்து இது வரைக்கும் 4 ஜாக்கெட் தச்சு வச்சுக்கிச்சு, ஒரு பொட்டை நீட்டி விட்டு வச்சு, ஒரு கொண்டையை போட்டு வச்சுங்கிறதுக்காக இந்த பீஸை கொண்டாந்து அந்த இடத்துல வச்சா கேவலமா தானே இருக்கும். அதை இந்த நிர்வாகிகள்லாம் வாங்கி வாக்கரிசி தின்னதுக்கு வரிசையில நின்று கையை கட்டி எல்லாரையும் சொல்றேன், ஒருத்தரை கூட விடாம தான் சொல்றேன், வச்சாங்க. பட் அது செல்லுபடி ஆகல. அடுத்து பன்னீர்னு ஒண்ணு. நேத்து என்ன சொல்லியிருக்கு இந்த பீஸ் அப்படின்னா, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்க, அரசியலை விட்டே ஒதுங்கிடுறேன் அப்படின்னு. ஒழுங்கா இருந்த அதிமுகவுல அம்மாவின் மரணத்தில் சந்தேகம் அப்படின்னு நீதான் முதல்ல கிளப்பிவிட்ட, கட்சியோட செங்குத்தான பிளவுக்கு அதுதான் காரணமா இருந்தது. அதை செஞ்சது முதல் தப்பு. ரெண்டாவது, யாரோ ஒரு ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னான் அப்படிங்கிறதுக்காக போய் தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை கிளப்பி தொண்டர்களுக்குள்ள ஒரு பிரிவினையும் அம்மா மரணத்தில் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் உண்டாக்குனது ரெண்டாவது தப்பு. அதன் பிறகு அணிகள் ஒருங்கிணையணும், சசிகலாவை நீக்கணும் அப்படின்னு சொன்ன வரைக்கும் சரி, நீக்கியாச்சு, ஒருங்கிணைஞ்சாச்சு. பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி தர்ம யுத்தத்துக்கு போன தொண்டர்கள் அதிமுகவுல சரிபாதி, இன்னும் சொன்னா பன்னீர் பக்கம் கொஞ்சம் கூடுதல் தொண்டர்கள் பன்னீரை நம்பி போனாங்க. அது பன்னீருக்காக போன கூட்டம் இல்ல, சசிகலாவுக்கு எதிரான கூட்டம். சரி, சசிகலாவை எதுக்கு யாருமே இல்ல, இந்த ஆளாவது இருக்கட்டுமே, இவர் பின்னாடியாவது போவோம் அப்படின்ட்டு போனாங்க. ஆனா அணிகள் ஒருங்கிணையணும்னு இந்த ஆளு அணிகளை இணைங்கிறப்ப என்ன பண்ணாரு, தனக்கு இந்த துணை முதல்வர் வேணும், தனக்கு இந்த மந்திரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான வருமானத்தை தேடிக்கிட்டாரே ஒழிய பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி தமிழ்நாடு முழுக்க போன தொண்டர்கள் அனாதைகளா தான் விடப்பட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆதரவாளர்களால அவர்கள் எல்லாமே ஒதுக்கப்பட்டார்கள். வேற வழி இல்லை. அவன் இருந்து பார்த்துட்டு சில பேர் பல கட்சிக்கு போனா அப்புறம் கால ஓட்டத்துல எல்லாம் சரியாயிடுச்சு. பன்னீரோட ஒரிஜினல் முகம் தெரிஞ்ச பிறகு அதே தொண்டர்கள் பன்னீரை அடிச்சு விரட்டி விட்டுட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி ஒட்டுமொத்த கட்சி இருக்கு. இதுதான் கான்செப்ட். இதை எதையுமே பன்னீர்செல்வம் செய்யல. தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வாடா, நீ தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொன்னா நீ வந்து போடி தொகுதியில மட்டும் பிரச்சாரம் பண்ற. 22 சட்டசபை தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நடக்குது. ரவீந்திரநாத்தை மட்டும் தேனியில ஜெயிக்க வச்சுட்டு தேனியிலேயே இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற தொகுதியை நீ தோற்கடிக்கிற. இது எல்லாம் தப்பா தெரியலையா? எல்லா தப்பையும் செஞ்சுட்டு திரும்ப சசிகலாவை சேர்த்தாதான் நான் உள்ள வருவேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு உருட்டுற. இது எவ்வளவு பெரிய தப்பு. கேவலம் ஸ்டாலினோட மருமவன், அவனுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மதம்? அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு போய் ஸ்டேடியத்துல போய் பார்த்து சந்திச்சுட்டு ரகசிய டீல் பேசிட்டு வர, அது ஒரு பெரிய தப்பா இல்லையா? காலம் முழுக்க தீய சக்தின்னு நீங்க அம்மானு மதிக்கப்படக்கூடிய ஒரு
தலைவரால சொல்லப்பட்ட கருணாநிதி மோகனை போய் சந்திச்சு பூங்கொத்து கொடுத்துட்டு உங்க ஆட்சி நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றிய, உன் மூஞ்சில காரி துப்புனா கூட அது எச்சிக்கு அவமானம்னு அதிமுக தொண்டன் நினைப்பானா நினைக்க மாட்டானா? இவ்வளவு தப்பையும் செஞ்சுட்டு நீ எடுத்த முடிவுகள் எல்லாமே அரசியல் தற்கொலை அப்படிங்கிற அளவுக்கு செஞ்சுட்டு இப்ப எல்லாரும் உன்ன கலட்டி அடிச்சு காலில் போட்டிருக்கிறத எடுத்துக்கிட்டு துரத்துறாங்க அப்படின்னு ஓடிட்டு நீதிமன்றமா போய் கட்சி நடத்தி எத்தனையோ வழக்கு போட்டு பார்த்த, கொடநாடு கொலைகாரன்னு சொல்லி பார்த்த, எல்லா தப்பையும் செஞ்சுட்டு மறுபடி எப்படியாவது என்ன சேர்த்துக்க அப்படின்னா கட்டு சோத்துல அவனாவது பெருச்சாலியை வச்சு கட்டுவானா? பன்னீர்செல்வங்கிற ஒரு பெருச்சாலி, அதுவும் சென பெருச்சாலி, இதை வச்சு அவனாவது கட்டு சோத்துல வச்சு கட்டுவானா? இப்ப விரட்டி விட்டாங்க. இந்த காலம் எவ்வளவு அழகா இந்த தரித்திரங்கள் எல்லாம் விரட்டுது பாருங்களேன். அழகா அனாதை ஆக்கி விட்டுருச்சு பாருங்க. இந்த எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாரு. அதிமுகங்கிற கேடர் பேஸ்ட் கட்சிக்கு இவன் தலைவனாவே இருக்கக்கூடாதுன்னு ஆட்டோமேட்டிக்கா காலமே கழட்டி விடுது பாருங்க. முகத்திரையை கிழிக்குது பாருங்க. இப்ப சசிகலா நேத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சசிகலா நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு ஜெயா டிவில மட்டும் அந்த அம்மா இன்னும் பொதுச் செயலாளராகவே இருக்கு. அந்த பொறுப்பு இனிமே போயிடும். ஏன்னா இப்ப அந்த அம்மா சிவில் சூட்டு போட்டது பெண்டிங்ல இருக்கு, நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷூட் பெண்டிங்ல இருக்குல்ல, இப்ப நீ தனி கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கிற அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷூட் அப்படிங்கிறது குவாஸ் ஆகி போயிடும். அப்ப இதுக்கு மேல எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்வாதம் அப்படிங்கிறது வைக்கிறதுக்கு 1% கூட சாத்தியமே இல்லை. இதுதான் காலம் நல்ல தலைவர்களை உருவாக்கும். வெற்றிடத்தை காற்று நிரப்புவது போல அரசியலில் வெற்றிடம் என்கின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஒருத்தன் போனா இன்னொருத்தன் வந்துகிட்டே இருப்பான். இன்னைக்கு எம்ஜிஆர் போன பிறகு இந்த கட்சி இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. வந்தாங்களா ஜெயலலிதான்னு ஒருத்தவங்க, அவங்க இறந்த பிறகு இந்த கட்சி இதோட முடிஞ்சிருச்சுன்னாங்க. வந்தாங்களா எடப்பாடின்னு ஒருத்தர். எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகும் இன்னும் பல கந்தசாமி, ராமசாமி, குப்புசாமிகள் அதிமுகவில் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. பட் மறுபக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, அடுத்து இன்பநிதி, அதுக்கப்புறம் அவனுக்கு பிறக்க போற துன்பநிதி, அதுக்கப்புறம் அவனுக்கு பிறக்க போற துக்கநிதி. கருணாநிதி குடும்பத்துல வாரிசு எவனுக்கே இல்லாம போதோ அதன் பிறகு அது வரைக்கும் அந்த குடும்பம் தான் கட்சிக்கு தலைவர். இதுக்கு பேரு தான் பரம்பரை கொத்தரிமை கட்சி. இதுக்கு பேரு தான் ஜனநாயக கட்சி. பரம்பரை கொத்தரிமைகளுக்கு வாக்களிக்க போறீங்களா, ஜனநாயகவாதிகளுக்கு வாக்களிக்க போறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய தேர்தல் தான் இது.